உளுந்தூர்பேட்டையிலே நாளை தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பஸ் நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவதாக செய்தியை தெரிந்து நகராட்சி ஆணையத்திலே கருத்து கேட்க வந்திருந்தோம். அந்த புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கான இடம், தேர்வு செய்த இடம் எல்லாமே பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாமல், அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியாமல், வியாபாரிக்கு தெரியாமல், லைன்ஸுகளுக்கும் ரோட்டர்களுக்கு எதுக்கும் தெரியாமல் தன்னிச்சையாக வியாபார நோக்கத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாத ஒரு இடத்துல ஒரு 5 ஏக்கர் இடத்த வாங்கி அதில் மொத்தமாக ஒரு 20 ஏக்கர் தனிப்பட்ட நபர் வாங்கி வியாபார நோக்கில் அதில் ஒரு 5 ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்த மாதிரி கொடுத்து இந்த அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வருவதாக இன்று நாளை முதலமைச்சர் அறிக்கலான்றதாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஜிஓ சேஷன் ஆனது ஒருத்தர் தானமாக கொடுக்குறோம் சொல்லி பிரசன்சன் சோடியா கொடுப்பதாக சொல்லி அவருடைய கையெழுத்து வாங்கி தான் நாங்கள் சேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவர் நான் தானமாக கொடுக்குறோன்னு ஒத்துக்கல சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்னதுக்கு எனக்கு தான் பிரசன்சன் சோடியா நிலம் கொடுக்குற சொன்னதுக்கு தான் அங்கே நகராட்சி நிர்வாகம் ஆணை பிறப்பிச்சிருக்கு. அதன் பிறகு அந்த இடம் தானமாக யாரும் நகராட்சி கொடுக்கல. நகராட்சி கொடுக்கறதுக்கு முன்னே 17ஆம் தேதியே இடம் இல்லாமலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு டெண்டர் நோட்டீஸ் விட்டாங்க. டெண்டர் நோட்டீஸ் விட்ட பிறகு 19ஆம் தேதி தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பிரசன்ஸ் சோடியா தாமோதரன் பேருக்கு என்பவர் பேருக்கு தானமாக கொடுத்து ஜனார்தனன் பேருக்கு கிழமை கொடுத்து அன்றைய கிழமை சாயங்காலம் ஜனார்தனன் நகராட்சி நிர்வாகத்திற்கு 4 ஏக்கர் 50 சென்ட் தானமாக கொடுக்குறாரு. இது எவ்வளோ பெரிய போர்ஜி நடந்திருக்கு. ஆனால் நகராட்சி நிர்வாகத்துக்கு சம்மதம் தெரிவித்து போனவர் பேர் பிரசன்ஸ் சோடியா. அவரும் இடம் கொடுக்கல. இடம் கொடுக்கறதுக்கு முன்னே இடம் இல்லாமலேயே பஸ் நிலையம் கட்டுவதற்கு இடம் இல்லாமலேயே 17ஆம் தேதி டெண்டர் வச்சுட்டு 19ஆம் தேதி இடம் இன்னொரு பேரில் தானம் வாங்குறாங்க. இதில் எவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்குது. இதெல்லாம் சுட்டி காட்டி தான் நகராட்சி ஆணையர் வந்தோம். அவர் இல்லை, இங்கே எம்பி இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். நாளை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவதை நிறுத்தி இது உடனடியாக ஆய்வு செய்து இந்த பஸ் நிலையம் அங்கே அமைஞ்சால் இந்த பொதுமக்களுக்கு நன்மை பயக்குமா இல்லையா என்பதை அறிந்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு உகந்த இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல பஸ் நிலையம் கட்டினா இந்த மக்கள் பயன்படுவாங்க என்பது என் பணிவான வேண்டுகோள். இதை கண்டித்து கூட இதை தடை செய்ய கூட நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய பொதுமக்கள் ஒரு 4-10 பேர் அங்கே உயர்மன்றத்தில் தடையான கொடுப்பதற்காக மனு கொடுத்துருக்கோம். அதுவும் இங்கே தான் நம்பராக இருக்குது. அந்த நேரத்தில் நாளைக்கு முதலமைச்சர் இங்கே அடிக்கல் நாட்டுவது என்பது சாலபத்தமாக இருக்காது. அதை மறுபரிசீலனை செய்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு பொதுமக்கள் எங்கே பஸ்ஸில் வர வேண்டுமோ அங்கே பஸ்ஸில் வைத்தால் மக்கள் பயன்படுவார் என்பது எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பணிவான வேண்டுகோளை வைத்து இதை உடனடியாக இந்த பஸ் நிலையம் அடிக்கல் நாட்டு நிறுத்த வேண்டும் என்று மீண்டும் நாளைக்கு அதை மீறி அவங்க அடிக்கல் நாட்டு அதிமுக சார்பாக போராட்டம் அதுவே அடிக்கல் நாட்டா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அனுமதி பெற்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் இதை நடத்துவோம் என்பதை நான் சொல்லியிருக்கேன். ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்பதை இதை சொல்லியிருக்கிறேன். அதே போன்று இதே நிலை தான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இந்த பேருந்து நிலையமும் அது தடையாணை பெற்று உயர்நீதிமன்றம் தடையாணை பெற்று வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தடையாணை இருக்கிறது. அந்த தடையாணையை பொருட்படுத்தாமலேயே அங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிக்காரங்க ஒரு நாளைக்கு அந்த ஒரு தரமில்லாத ஒரு பஸ் நிலையத்தை அவசர காலத்தில் நாளை முதல்ல கட்டணும்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 700 பேர் 800 பேர் வேலை செய்கிறாங்க. இது போல எங்கேயும் நான் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்த்து கிடையாது. ஒரு பணிகள் என்று சொன்னால் அதுக்கு காலதாமம் வேணும், அது கியூரிங் ஆகி ஒவ்வொன்றுக்கும் 10 நாள் 14 ஆகணும். ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் இரவு பகலா அங்கே 700 பேர் வேலை செய்கிறாங்க, கள்ளக்குறிச்சி செய்யலாம் சொன்னால் அது மக்கள் பயன்பாட்டுக்காக இல்லையா என்பதை புரிந்து கொண்டு தடையானை இருந்தும் அந்த வேலை வந்துட்டு இருக்கு. அதை கூட நாளை முதலமைச்சர் அடிக்கல் திறப்பதாக இருந்தது. ஆனால் நிகழ்ச்சி இல்லை, அது நிலம் அது வராமல் இருக்கிறது. அதனால் அதையும் நேற்று வருகிறதா தான் கொடியில் கொடி கட்டிருக்காங்க, நீ பார்க்கலாம். கொடி கட்டி அதையும் செய்கிறாங்க. சட்டத்தை மீறி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கிய தடையானை மீறி சட்டத்தை மீறி இங்கே ஆட்சி செய்கின்ற நிர்வாகம் கள்ளக்குறிச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்தும் நாங்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.